ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன். அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 4-5 மொமெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ், அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மொமெண்ட்ஸ். சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனலான மொமெண்ட்ஸ் இருந்தது. தட் எக்ஸைட்டட் மீ. நான் சொன்னேன், இது நல்லா இருக்கு, லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் வித் யூன்னு சொன்னேன். சரி, வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் வந்து சொக்குக்கிட்ட சொன்னேன், சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க, நல்லா இருக்குது, நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது. சொன்னார், சார் இது பண்ணுறேன் சார் நான் அப்படின்னாரு. ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் நான் I never wanted to get involved in this film in the capacity that I have involved myself with. நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு and then இதுக்கு யார் பண்ணால் நல்லாயிருக்கும், from there it all started. சரி, ஓகே, லெட்ஸ் கால் கவின். அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஐ met him and then பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன். He also liked it and then டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க. and then slowly இப்படி வரும்போது தென் இங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னார், நெல்சன் சொன்னார், இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. தென் அப்போ அதை மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் இட், கொஞ்சம் நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணலாம், சாஃப்டன் பண்ணலான்னு சொல்லி தென் வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங். அப்புறம் விக்கர்ணனுக்கு வந்து வி ஹேட் டு give him certain insights on making a theatrical mainstream film. எப்போ இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியும், சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட் ஸ்லோலி ஸ்டார்டட். அண்ட் விக்கர்ணன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி என்னன்னா, பீட் he's a good sport, like he can deal with any kind of pressure situations. நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா there is always a lot of pressure. அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விக்கர்ணன். நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர், சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவார். சொக்கு ப்ரெஷரே வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் விக்கர்ணன். ஹீஸ் அ வெரி குட் ஸ்போர்ட், லைக் வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன். எல்லா சேலஞ்சஸையும் அண்ட் கொடுக்குற எல்லா இன்புட்ஸையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆள். இங்கே நான் அப்படியே பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது, கதிரேசன் சார் நேற்று வந்து பொல்லாதவன் ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆகுது சார். எஸ். ஸோ கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதவன் படத்தோட ப்ரொடியூசர். 6 ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் 7ஆவதாக என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க. தானு சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜியஸ் பீப்புள். நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு படம் எடுக்கணும்னா டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ், அதுக்காக சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார், வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி, இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து ஐ ஆல்சோ அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு. அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வாட் ஐ லைக் அபவுட் his work in this film is, எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி 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 ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான். நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேறையாக இருந்தது. இட் இஸ் அ வெரி வெரி குட் ஒர்க். அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட்
தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஜிவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும். அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம். எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும். பட் இட் வாஸ் சப்போஸ் டு பி ஒரு ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்டட். அதனால் வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும் ஆனால் இல்லை அது நமக்கு தேவையில்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ மெட் ஜிவி. நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது, என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா. தென் விக்ரனன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு. வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு சார்கிட்ட கேட்டேன். நான் சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னேன். அதுக்கு நான் நீ பண்ணுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணமொழி சாங் வந்து அதுக்கு அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்ட இருந்தது வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸ். அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் விக்ரன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ அது வந்து ஜிவியோட சேரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. November 21st மாஸ்க் ரிலீஸ். Absolutely sir. November 24th அரசன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஷூட்.